ஹாய், இது எங்களோட சிவராத்திரி டே விலாக் தான். ஸோ நீங்களும் எங்கள் கூட சென்னையிலேருந்து மதுரைக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க. எதுக்கு அப்படின்னா என்னோடய செகண்ட் பேபியோட மொட்டைக்காக நாங்கள் போகிறோம். ஸோ சிவராத்திரி அன்னைக்கு என்னோடய செகண்ட் பேபிக்கு மொட்டை அடித்து காது குத்தலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ சிவராத்திரிக்கு முந்தின நாள் தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். இங்கே வந்து எங்களுக்கு ட்ரெயின் வந்து சென்னையில் 8:00 நியர்லி ஒரு 4:00 மதுரை போய் ரீச் ஆகிரும். ஸோ 8:00 நாங்கள் ட்ரெயினில் போய் ஏறியாச்சு. ஏறினதுக்கப்புறமா பேபியை வந்து தூங்க வைக்கிறதுக்கு ஒரு 10:30 ஆகிருச்சு. அது வரைக்கும் நானும் ஜெய் 2 பேருமே முழிச்சிட்டு தான் இருந்தோம். பட் 10:30க்கு மேலே வந்து யாராவது ஒரு ஆள் தூங்கிடுவோம். ஸோ இன்னொரு ஆள் வந்து பேபி தூங்குறதுக்காக முழிச்சிட்டு இருப்போம். பிகாஸ் நம்ம தொட்டில் கட்டி போடுறனால பேபி அப்படியே போட்டுட்டு தூங்க முடியாது. நாங்கள் எப்போவுமே தூங்க மாட்டோம். எங்களோட ஃபஸ்ட்டு பேபிக்குமே நாங்கள் அப்படி தான் வந்து பண்ணினோம். செகண்ட் பேபிக்கும் அப்படி தான் பண்ணிட்டோம். ஸோ ஜெய் முழிச்சிருக்கப்போ நான் தூங்கிட்டு இருப்பேன். நான் இப்படி தான் மாற்றி மாற்றி நாங்கள் பண்ணிப்போம். ஸோ ஒரு ஆள் தூங்குறப்போ இன்னொரு ஆள் முழிச்சிருக்கிறப்போ ஒரு ஆள் பேபியை பார்த்துட்டே இருப்போன்றப்போ ஸோ பேபியும் சேஃபாக இருப்பாங்க அப்படின்னு தான் நாங்கள் எப்போவுமே பிளான் பண்ணிப்போம் ப்ரியராகவே. ஸோ 4:00 ரீச் ஆகியாச்சு. என்னோட பெரிய பொண்ணு என் அம்மா வீட்டில் இருந்தனால நாங்கள் போனதுமே எங்களை பார்த்தது முழிச்சிட்டு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவே எங்களுக்கு ஒரு 1 hour 1.5 hour போயிருச்சு. ஸோ 5:30 மேலே ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் தூங்கி ஏந்திக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ரொம்ப டயர்டும் ஆகிட்டோம். ஸோ என்னோட செகண்ட் பேபியும் தூங்கவே இல்லை. பட் அம்மா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க அவங்கள. அந்த டைமில் நான் ஒரு 1 hour 1.5 hour நான் ஜெய் எல்லாம் தூங்கி ஏஞ்சிட்டோம். மொட்டைக்கு நம்ம பிளான் பண்ணிவிட்டு நம்மளே வீட்டில் தூங்கிட்டு தான் என்ன பண்ணுறதுன்னு எல்லாம் எந்திரிச்சு அவசரமாக கிளம்பி ஆரம்பிச்சிட்டோம். ஸோ 10:00 கிளம்பி நாங்கள் 11:00 வந்து போயாச்சு கோவிலுக்கு. ஸோ கோவில் போன உடனே பொங்கல் வச்சுட்டு பொங்கல் பொங்கினதுக்கு அப்புறமா தான் மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அத்தை சொல்லியிருந்தாங்க. ஸோ போனதுமே வந்து அத்தை பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லாருமே காமனாக பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் சிவராத்திரிக்கு சாமி கும்பிடுவாங்க. ஒரு ஆளாக வந்து சாமி கும்பிட்டு போகிறது அப்படிங்கிறது இங்கே கிடையாது. ஸோ மொட்டைக்கு இன்வைட் பண்ணியிருந்த எல்லாருமே கோவிலுக்கு வந்துட்டாங்க. இப்போ வந்து சாமிக்கு அலங்காரம் நடந்துக்கிட்டு இருக்கு. பட் மொட்டை அடிக்கிறவங்க இன்னும் வரலன்றனால நாங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். 12:00 போல் அவங்களும் வந்துட்டாங்க. பட் பேபி தூங்கவே இல்லை. அவங்களுக்கு அப்போ தான் தூக்கம் வந்தது. பட் அப்போ கரெக்டாக மொட்டை அடிக்கிறவங்க வந்துட்டாங்கன்றனால கூப்பிட்டு போய் உட்கார வச்சாச்சு. ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. நியர்லி ஒரு 10 பேர் சுற்றி நின்று நாங்கள் அவங்கள வந்து விளையாட வச்சுட்ருக்கோம். கிளாப் பண்ணுறது, சிரிக்கிறது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். பட் ஸ்லீப் ஒழுங்காக இல்லைன்றனால ரொம்பவே கிராங்கியாக இருந்தாங்க. அழுதுகிட்டே இருந்தாங்க. பட் மொட்டை போடுறவங்களும் ரொம்பவே கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. குட்டி குழந்தை நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்து போடுவேன், மெல்ல போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பார்த்து மொட்டை போட்டாங்க. எங்களை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆள் அண்ட் தென் அவங்கள தூக்கி காலை தூக்காமல் பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள்னு சொல்லிட்டு நியர்லி ஒரு 3-4 பேர் அவங்கள பிடிக்கிறதுக்கு மட்டுமே பக்கத்தில் உட்காந்துருந்தோம் நாங்கள். ஸோ இப்படியே நியர்லி ஒரு 1/2 hour மேலே கஷ்டப்பட்டு மொட்டை அடித்து முடிச்சாச்சு. அதுக்கே அழுது அவங்க தீர்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்கள குளிக்க வச்சதுக்கு அப்புறமா நாங்கள் வந்து காது குத்த கூட்டிகிட்டு போயிட்டோம். ஆல்ரெடி குழந்தை அழுதுட்டு இருக்காங்க. அதில் காது குத்துறதுன்றப்போ காதும் குத்தியாச்சு. ரொம்பவே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தூக்கமும் இல்லாதனால அவங்களுக்கு அழுக கண்ட்ரோல் பண்ணவே முடியல. நான்லாம் காது குத்துறப்போ ஓடி போயிட்டேன். என்ன மாதிரி யார் மாமிஸ்லாம் இப்படி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ பேபிக்கு வந்து இப்படி எதாவது பண்ணுறப்போ நான் நியர்பையாக இருக்கவே மாட்டேன். ரொம்பவே அது எனக்கு பயமாக இருக்கும். ஸோ காதும் குத்தி முடிச்சதுக்கப்புறம் நாங்கள் அவங்கள தூக்கி அங்கேயே தொட்டில் கட்டியிருந்தோம். அந்த தொட்டிலில் படுக்க வச்சிட்டோம். நல்ல ஒரு டீப் ஸ்லீப் ஒரு நியர்லி ஒரு 2 hours வந்து தூங்கி எழுந்திரிச்சாங்க. இந்த கேப்பில் அங்கே வந்து சாமி கும்பிட்றதெல்லாம் பண்ணினாங்க. ஸோ அதுவுமே எல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அங்கேயே வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ சாப்பிட்றதுக்கு நியர்லி 2 மேலேயே ஆகிடுச்சு. ஸோ எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு 3:00 மேலேயே ஆகிடுச்சு. பட் பேபி வந்து இன்னுமே டயர்டாக தான் இருந்தாங்க. அன்றைக்கி ஈவினிங் வந்து தூங்கினவங்க ரொம்ப நேரம் தூங்கினாங்க. பிக்கில் பார்த்தாலே தெரியும் பேபி எவ்வளோ டயர்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. தென் நாங்கள் வீட்டுக்கு வந்து ரீச் ஆகுறதுக்கு 4:00 ஆகிருச்சு. ஸோ செகண்ட் பேபியோட மொட்டை வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.